கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனி கோட்டை வட்டம் தளி ஒன்றியம் தொட்டு உப்புனூர் உறவாய் கிராமத்துக்கு சேர்ந்த சதீஷ் ரெட்டி என்பவர் தோட்டத்தில் நாங்கள் இப்போ நின்றிருக்கிறீங்க. இந்த தோட்டத்தில் வெள்ளரிக்காய் என்கிற தோசைக்காய் இந்த தோட்டத்தில் போட்டு 2.5 ஏக்கரை போட்டிருக்காரு. நேற்று 3 யானைகள் தேவரபெட்டா வனசரகத்திலேருந்து அதே போல் ஜவளகிரி வனசரகம் தேவரபெட்டா காப்பு காட்டிலேருந்து இந்த சொரக்காய் ஒரு 20 மூட்டை சாப்பிட்டு இருக்குது. அதே போல் வெள்ளரிக்காய் எல்லாமே இந்த தோட்டத்தில் 20% சேதாரம் பட்டு போயிருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்து 20 பேர் வச்சு புதியதாக குச்சி போட்டு இந்த தோட்டத்தை எல்லாமே இந்த விவசாயம் கட்டியிருக்கிறார். இந்த மாதிரி யானைகள் ஒவ்வொரு நாளுமே கொண்டிருக்கும் போது இந்த வனத்துறையினர் என்ன பண்ணுறாருன்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. இதுக்கு உயர் அதிகாரிகள் அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். இவங்க ஊருக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டு ஒரு கும்பல் மாதிரி வச்சுக்கிட்டு எங்கே யானை வருது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நின்று தான் இவங்க எல்லாம் கேட்டுட்டு வருவார். யாராவது அவங்க தோட்டத்துக்கு போகும்போது விவசாயி ஃபோன் போட்டால் எங்கே வந்துட்டு இருக்கேன்னா இங்கே வந்திருக்கேன் அங்கே வந்திருக்கேன் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் பொய்யான ஒரு தகவல் சொல்லிக்கொண்டு சரியான முறையில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறது நம்ம ஜவளகிரி வனசரகத்தில் செஞ்சுருக்க தளி செக்ஷனில் இருக்கும் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் யாருமே சரியான முறையில் வேலை செய்கிறதில்லை. இதுக்கு முழு சேதாரம் இந்த ஆண்டு இந்த தளி செக்ஷனில் இருக்கிறவங்க தான் ரொம்ப கேவலமாக பார்க்குறாரு. விவசாயிகளே கேவலமாக யானை எங்கே வருது என்ன ஒன்றுமே கண்டிக்கிறது இல்லை. ஏதோ வருவார் பார்க்குறாரு, நாங்கள் அங்கே இருக்கிறீங்க நாங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் மேலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒவ்வொருத்தர் மேலே அவரே நோண்டி விட்டு அவங்க தோட்டத்துக்கு வரல இவங்க தோட்டத்துக்கு வரல நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிற பொய்யான ஒரு தகவல் சொல்லிக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா நாள் அறிவிக்கிறோம். நாள் நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு ஆஃபீஸ் முன்னாடி அறிவிக்கிறோம். இந்த மாதம் 17ஆம் தேதி கழிஞ்சா அடுத்த கட்டமாக 17ஆம் தேதி மின்சார வாரியத்தில் ஒசூர்கோட்டையில் இருக்குது. அடுத்த வகையில் நம்ம ஜவளகிரி வனசரகத்தில் இருக்கக்கூடிய தளி செக்ஷனில் இல்லை தளியில் சாலை மறியலோ இல்லை வனத்துறை அலுவலகத்தை முற்றுகை போராட்டமாக நாங்கள் போடுறதுக்கு நாள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட சார்பாக நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இங்கே நம்ம தளியில் இருக்கக்கூடிய செக்ஷனில் இருக்கக்கூடிய வனத்துறையினருக்கு இது கட்டு எச்சரிக்கையை நாங்கள் சொல்லுவோம். அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்றது இதுவரையும் அவங்க விவசாயிகளை மட்டும் தான் பார்த்துருக்காரு. விவசாயிகள்லேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு இன்னும் அவங்க எதிர்பார்க்கல இதுவரையும் தளியில். இனிமேல் பார்க்க போகிறாரு. இதே போன்று எங்கே யானை வருது என்னன்றது ஒன்றுமே கண்டு கொள்ளாத நேற்று ராமகிருஷ்ணா ரெட்டி ஃபோன் போடும்போது நான் கீஜன் குப்பாலாக இருக்கிறேன் நான் சித்திரம் தொட்டியில் என்ன வேலை உங்களுக்கு அவளை காலையில் 7 மணிலாங்க யானை ஊருக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் காட்டுக்குள்ளே வேலை பார்க்குறதுக்கு போகுது. யானை வந்திருக்கும் காட்டுக்குள்ளே போய் வெடி வைக்கிற இவரே பட்டாசு போடுறது ஊர் பக்கத்தில் வைக்கிறதுக்கு இவருக்கு நேரம் கிடையாது. காட்டுக்குள்ளே போய் இவங்க வைக்கிறாரு. அந்த யானை இங்கே தான் விவசாயி விளை நிலத்தில் புகுந்து இந்த காட்டு யானை இவ்வளோ சேதாரம் படுத்துது. அங்கே முன்ராஜ் ரெட்டி என்பவர் தோட்டத்தில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வாழை மரம் சாப்பிட்டு இருக்குது. இது எல்லாமே இது தொட்டுப்புனூர் பஞ்சாயத்தில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு யாருக்குமே தெரியாமல் இருக்குது. நைட்டு ஒரு விவசாயி ஃபோன் போட்டு வர சொல்லியிருக்கும் போது தான் இவர் 12 மணிக்கு வந்திருக்கிறார். யானையை ஒரு பக்கத்தில் இருந்தால் இவங்க ஒரு பக்கத்தில் இந்த ஃபோன் வச்சுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு எங்கே வருது எங்கே போகுது மக்களுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க. தங்க உண்மையான யானை தடுத்துருக்கு இவங்க கையில் இதுவரையும் ஆகலை. போன வருடத்தில் வராட்சி காலம் இப்போ எல்லாமே தண்ணி இருக்குது எல்லாமே இருக்குது. எதனால் வனவிலங்கு காட்டியிலேருந்து யானைகள் வெளியில் வருது அப்படின்னு சொல்லி நாம் வன்முறையாக இந்த வனத்துறையை நாம் கண்டிக்கின்றோம். இதே போல் 17 கழிந்துருச்சுன்னா அடுத்து நாங்கள் நாள் அறிவிக்கிறோம். வனத்துறை அலுவலக முன்பாகத்தில் தொடர் போராட்டம் நாங்கள் பண்ணுறதுக்கு நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நான் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் BK கணேஷ் ரெட்டி தெரிவித்துக் கொள்கிறேன்.